எங்களை பார்த்து இதுவா சிரிக்கிறானுங்க, கேலி பண்ணி சிரிக்கிறானுங்க. அச்சுதான் அவனுங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கும். நீங்க ஏன் ரிங்டோன் வைப்பீங்கன்னு கேட்டு அடிக்கிறாங்க. எதுக்கு? நாங்க என்ன ரிங்டோன் வேணா அப்போ அது எங்க போன், நாங்க என்ன ரிங்டோன் வேணா அப்போ நீங்க எப்படி எங்களை கேட்கலாம்? சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வந்த நிலையில் தங்கள் செல்போனில் தாவேக பாடல் ஒலித்ததால் அருகில் இருந்த திமுகவை சேர்ந்தவர் திடீரென ஆவேசமடைந்து வசைபாடியபடி தாக்கியதாகவும் கண்ணுக்கு அருகில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியதாகவும் சாலமன் என்ற இளைஞரும் அவரது குடும்பத்தினரும் குற்றம் சாட்டியுள்ளனர். தாவேக நிர்வாகியான சாலமன் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது சித்தப்பாவை நலம் விசாரிக்க சென்றுள்ளார். சாலமனின் செல்போனில் தாவேக ரிங்டோன் ஒலித்தபோது அங்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த திமுகவினர் 2 பேர் அவருடன் வாக்குவாதம் செய்து அவரை தலையில் தாக்கியதாக கூறப்படுகிறது. தலையில் கட்டுடன் சாலமன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். என் இதில் ஃபோனில் ரிங்டோன் வந்துச்சு. தமிழக தலைவர் சாங் வந்தது. வந்த உடனே நான் சரி நான் வெளியே உள்ள ஹாஸ்பிட்டலில் பேசக்கூடாது சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். நான் திருப்பி வந்தது. அவர் அசிங்கமாக திட்டினாரு. இவனுங்க ஜெயஸ்ரீ இவனுங்க ஆயினுங்கிறானுங்கோ, இவனுங்க எல்லாரையும் வெட்டுறோம் பாரு அப்படின்னாரு. அசிங்கமாக பேசினாரு. நான் உள்ள அவங்க அசிங்கமாக பேசினாங்க. நான் போய் தான் நின்னேன். உள்ள வர டாக்டர் செக்யூரிட்டிலாம் என்ன வெளியே அமிச்சாங்க. நீ வெளியே போ, நீ சண்டை போட்டுக்கிறேன். நான் வெளியே வந்துட்டேன். சகல இவன் தான், நானும் இவன் தான் கூட இருந்தோம். இவனே அசிங்கமாக திட்டினானுங்க. நான் இப்போ ரிங்டோன் வச்சானா நான் அப்படின்னு கேட்டான். இவனை கேட்டுக்கு இவன்கிட்ட சண்டைக்கு ஏறினானு. நான் நின்றுந்தேன். 2 பேரும் எங்களை அச்சாங்க. நான் சரி அப்புறம் தான் போலீஸே வந்தது. அது வரைக்கும் போலீஸ் வரல. உள்ளவும் போலீஸ் இல்ல. சரி, வந்த இடத்துல போன்ல ரிங்டோன் வந்திருக்கு. அவங்க டிவிகேல உறுப்பினரா இருக்காங்க. அந்த ரிங்டோன் வந்து டிவிகே ரிங்டோன். அது வந்தோடனே அவன் தகாத வார்த்தையெல்லாம் அவங்கள பேசியிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பேசாதீங்கன்னா வெளியே வந்து பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியாது. நான் வெளியே இருந்தேன். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே எவ்வளவு ரத்தம் போச்சுன்னா போலீஸ் வந்து அவங்கள ஒரு வாரத்துக்கு ஒரு அடினா அடிக்கணும்ல. ஏன்னா இப்படி பண்றீங்க? அடிக்கணுமா? அக்யூஸ்ட் அடிக்கணுமா? அடிக்கூடாது. அடிக்கணும்ல. ஒரு அடி கூட அவனுங்களை அடிக்கல. உள்ள நின்று எங்களை பார்த்து இதுவா சிரிக்கிறானுங்க, கேலி பண்ணி சிரிக்கிறானுங்க. அச்சுதான் அவனுங்களுக்கு அவ்வளவு சிரிப்பா இருக்கும். அவனுங்க வந்து நீங்க ஏன் ரிங்டோன் வைப்பீங்கன்னு கேட்டு அடிக்கிறாங்க. எதுக்கு? நாங்க என்ன ரிங்டோன் வேணா அப்போ அது எங்க போன், நாங்க என்ன ரிங்டோன் வேணா அப்போ நீங்க எப்படி எங்களை கேட்கலாம்? நீங்க எப்படி எங்களை அடிக்கலாம்? நீங்க எப்படி எங்களை அடிக்கலாம் நான் கேக்குறேன். அதுவும் இல்லாம உள்ள நின்று சிரிக்கிறான். அவன் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாஃபா இருக்கானா. அவனுங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் சப்போர்ட். ஒருத்தரும் வந்து கேட்கல. எங்களுக்கு யாரும் வந்து சப்போர்ட் பண்ணல. எங்க ஃபேமிலி தான், எல்லாருமே எங்க ஃபேமிலி தான். இங்க இருக்கவங்க எல்லாருமே எங்க ஃபேமிலி தான். எங்க ஃபேமிலி மட்டும் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இங்க இருக்கவங்க யாரும் வந்து எங்க சப்போர்ட் பண்ணல. போலீஸ் கூட சப்போர்ட் பண்ணல. எல்லாம் உள்ள அவனுங்களை உள்ள வச்சுக்கின்னு அவனுங்க சிரிச்சதை பார்த்து தான் நின்று இருக்கிறாங்களே தவிர யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல.